சேலரி வந்த உடனே என்னோட மணி எல்லாமே டிசப்பியர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. என்னதான் பண்ணாலும் என்னால் சேவ் பண்ண முடியல. ஸோ நானும் என்னென்னமோ பிளான்லாம் பண்றேன், இந்த பிளான் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்தாலும் என்னால் சேவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன் இந்த ஒரு ரூலை ஃபாலோ பண்றது மூலமா நீங்க எவ்வளவு கம்மியாக ஏர்ன் பண்ணாலும் சரி, எவ்வளவு அதிகமாக ஏர்ன் பண்ணாலும் சரி, இந்த வீடியோ மூலமா கண்டிப்பா உங்களால சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா தான் 50-30-20. ஸோ இந்த ரூலை நீங்க ஃபாலோ பண்றது மூலமா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது, எந்த ஒரு ஸ்பெண்டையும் நீங்க தேவையில்லாம பண்ண மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு காஸ்டையுமே நீங்க வேஸ்ட் ஆக்க மாட்டீங்க. உங்களால ஸ்டெடியா சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களால இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும். இந்த வீடியோல A to Z நான் இதை பத்தி கிளியரா சொல்ல போறேன். இந்த ரூலை எப்படி ஃபாலோ பண்ணலாம், என்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் A to Z நான் சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டுமே. ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் உங்களோட ஓன் ரிஸ்க் வச்சுதான் நீங்க பண்ணணும். அப்படியே வீடியோக்குள்ள வந்தோம் அப்படின்னா 50-30 ரூல் அப்படின்னா என்ன? ஸோ இந்த ரூலை வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு புரியல ப்ரோ, இன்னும் டீட்டெயிலா இந்த வீடியோல நீங்க சொல்ல போறீங்களா அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு நான் சொல்ல 50-30 ரூல் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. 50 அப்படின்னா சோ உங்களோட நீடு, அதே 30 அப்படின்னா உங்களோட வாண்ட், அதுக்கப்புறம் 20 அப்படின்னா சோ இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஃபார்முலா கான்செப்ட்ல எல்லா விஷயமும் நீங்க பண்றது மூலமா உங்களால சேவ் பண்ண முடியும். இதுல வந்து ஒரு 50%, இப்போ உங்களுக்கு சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு 100 ரூபான்னு வச்சுக்குவோம். 100 ரூபா ஒரு சேலரின்னு வச்சுக்குவோம். அந்த 100 ரூபாயில ஒரு 50 ரூபா என்ன பாத்தீங்கன்னா வந்து உங்களோட எசென்சியல் திங்க், அதுவே ஒரு 30 ரூபா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபன் ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு லைஃப் ஸ்டைல், இல்ல ஏதோ ஒரு மூவிக்கு போறீங்க அது மாதிரி லைக். அதுக்கப்புறம் அந்த 20 ரூபி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களோட சேவிங் கண்டு இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ இதை வச்சுதான் நீங்க வந்து எல்லா பிளானுமே பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு சேலரி வச்சு நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு 30,000 ரூபாய் நீங்க சேலரி ஏர்ன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 30,000 ரூபாயில 15 ரூபா உங்களோட நீடு, அதாவது லைக் 15,000 நீங்க எதுக்குலாம் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல கண்டிப்பா இந்த ஒரு விஷயம்லாம் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். ஃபுட்டு, அது மட்டும் இல்லாம வீட்டோட வாடகை, இல்ல ஏதோ ஒரு பில்லு எல்லாம் வருது அப்படின்னா ஸோ அதெல்லாம் டெஃபினட்டா நீங்க வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து இது வந்து உங்களோட தேவை. ஓகேவா? ஸோ இந்த தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சாதான் ஒரு லைஃபை நம்ம வந்து நிம்மதியா வாழ முடியும். ஸோ அதுக்காக இந்த நீடுக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த 15,000 ஒதுக்கிறீங்க. அதுல இருந்து ஒரு 9,000 எதுக்குன்னா சோ உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி லைக் வீக்லி எப்பயாவது தான் உங்களுக்கு லீவ் கிடைக்கும். ஸோ அந்த லீவ்ல போயிட்டு நீங்க வந்து மூவி பார்க்க போவீங்க, இல்ல ஏதோ ஒரு அவுட்டிங் போவீங்க, இல்ல ஏதோ ஒரு திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க. ஸோ இது மாதிரி விஷயம் இதெல்லாம் வந்து உங்களோட வாண்டா நீங்க எடுத்து ஸோ இந்த ஒரு 9,000 யூஸ் பண்ணும்போது உங்களால சேவ் பண்ண முடியும். ஸோ மிச்சம் இருக்க 6,000 நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட போறீங்க. ஸோ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அது மட்டும் இல்லாம கோல்டு இருக்கு. ஸோ அதோட சேர்த்து நீங்க வந்து FD பண்ணலாம். ஸோ எக்ஸெட்ரா பாத்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து இந்த அமௌண்ட் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா சோ உங்களால கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். சோ இந்த ரூலை பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ சிம்பிளான ரூல் தானே, இந்த ரூல் நான் ஈஸியா ஃபாலோ பண்ணிடுவேன், எனக்கு போயிட்டு இதெல்லாம் ரொம்ப ப்ரோ அழுத்தி சொல்றேன் அப்படின்னா சோ நிறைய பேர் கேட்கல, நல்லா கேட்டுறாங்க. பட் ஆனா இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல ஒரு மெயின் கீ என்ன அப்படின்னா சோ நீங்க வந்து ரெகுலரா ஃபாலோ பண்றீங்களா, உங்களால கன்சிஸ்டன்சியா உங்களால பண்ண முடியுமா அப்படிங்கறதுதான் கேள்வி. இதை நீங்க பண்றது மூலமா டெஃபினட்டா நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ற பர்சனா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு 10,000 ஏர்ன் பண்ணாலும் சரி, இல்ல லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணாலும் சரி, டெஃபினட்டா உங்களால சேவ் பண்ண முடியும். சோ இந்த பிளான் இல்ல அப்படின்னா சோ டெஃபினட்டா நீங்க எவ்வளவுதான் ஏர்ன் பண்ணாலும் சரி உங்களோட சேவிங்ஸ் எடுத்து பார்க்கும்போது 0 தான் இருக்கும். சோ என்ன பண்ணாலும் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஏற்படுறதா ஒரு மிகப்பெரிய டவுட். சோ இவ்வளவு விஷயம் நீங்க சொல்றீங்க, இதை நான் சிம்பிளா ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எப்படி ஃபாலோ பண்றது, இதை ஒரு கன்சிஸ்டன்சியா நான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா சோ இந்த வீடியோல நான் சொல்ல போற விஷயத்த கண்டிப்பா நோட் பண்ணிக்கங்க. சோ நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் இங்க தான். சோ எல்லா விஷயத்தையும் காதுல கேட்டு அப்படியே விட்டு போறதுதான் இங்க பெரிய மிஸ்டேக்காவே இருக்கு. சோ நீ வந்து ஒரு இன்வெஸ்டர் ஆகணும், உன்னோட ஃபேமிலி, உன்னோட ஃபியூச்சரை நீ செக்யூர் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா சரி ப்ரோ இந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோவோ இல்ல ஒரு 5 நிமிஷம் வீடியோவோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க கத்துக்கங்க. இப்போ வந்து நான் சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னா சோ ஸ்டெப் நம்பர் 1 உங்களோட ஹேண்டுக்கு வர சேலரி எவ்வளவு. சோ நீங்க வந்து ஏதோ ஒரு கம்பெனில வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனில உங்களுக்கு ஒரு சேலரி ஒரு 35,000 சேலரின்னு வச்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா அக்ராஸ், அதாவது லைக் ஒரு PF பிடிப்பாங்க, இல்ல டாக்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் வச்சுதான் உங்களுக்கு மொத்த அமௌண்டா ஒரு 35,000 சேலரின்னு சொல்லுவாங்க. அந்த சேலரில இருந்து உன்னோட கைக்கு எவ்வளவு வரப்போகுது, அதுல இருந்து ஒரு 5,000 ரூபாய் நம்ம பண்ணிட்டோம்னா ஒரு 30,000 உன் கைக்கு வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கோம். 5,000 நம்ம கழிக்கும் போது அந்த 30,000 ஹேண்டுக்கு வரும்போது அந்த 30,000 நீ எப்படி சேவ் பண்ண போற, அங்கதான் ஒரு கிளியர் உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கணும். அந்த 30,000 நீ சேவ் பண்ண ஆரம்பிக்கும் போது சோ உன்னோட வாண்ட் கண்டிப்பா இதெல்லாம் உனக்கு தேவைப்படும். நீ ஏதோ ஒரு வாடகை வீட்டுல இல்ல ஏதோ ஒரு வீட்டுல வந்து நீ ரெண்ட் கொடுத்துருக்க, அந்த வீட்டுக்கு கரண்ட் பில்லு கட்டணும், இல்ல தண்ணி பில்லு கட்டணும், அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு
திங்ஸ் வாங்கணும், நிறைய கிராசரிஸ் இருக்கு, நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கணும். அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீ வந்து டிரான்ஸ்போர்ட் லைக் எங்கேயோ நீ பஸ்ஸுக்கு போயிட்டு வரணும், வேலைக்கு போறனா பஸ்ல போற மாதிரி இருந்தா போகணும், இல்ல ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கிட்டு அப்படின்னா இஎம்ஐ எல்லாம் கட்டணும். இதெல்லாம் டெஃபினட்டா நீட்ல இருக்க ஒரு திங்ஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நீடு, கண்டிப்பா நீங்க வந்து பே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்க ஒரு பேமெண்ட். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது ஸோ இந்த இதுக்கெல்லாம் நீங்க வந்து பே பண்ணி முடிக்கும் போது உங்களோட 50% பாத்தீங்கன்னா வந்து டோட்டலா அதுக்கே யூஸ் ஆயிரும். அப்போ உங்ககிட்ட ஒரு 15,000 30,000 இருந்து 15,000 இதுக்கே யூஸ் ஆயிருமா? அப்ப நீங்க டைரக்டா வரும்போது மிச்சம் இருக்க அமௌண்ட்டை வச்சுதான் நீங்க வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் இவ்வளவு விஷயம் நம்ம பண்றோம், வேலைக்கு போறோம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், நிறைய பேர்கிட்ட பேசுவோம், பழகும், இருந்தாலும் ஒரு ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னா ரொம்ப போர் ஆயிடும். அப்பதான் நீங்க வந்து ஏதோ ஒரு படத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க. உங்களோட வாண்ட் லைக் அந்த 30% யூஸ் பண்ண போற இடம் இதுதான். ஸோ ஏதோ ஒரு படத்துக்கு போறீங்க, இல்ல ஏதோ ஒரு அவுட்டிங், இல்ல ஏதோ ஒரு வெளியில போயிட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு திங்ஸ் நம்ம காஸ்டியூம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க. அதோட சேர்த்து ஒரு சில கேஜெட் ஏதாவது லைக் இயர்பட்ஸ், போன், அது மாதிரி நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ உங்களோட ஹாப்பினஸுக்கு வந்து எது தேவைப்படுதோ அதுதான் வாண்ட். அந்த வாண்ட்டுக்கு நீங்க வந்து ஒரு 30% யூஸ் பண்றது போதும். அதுக்கு மேல நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா மைனஸ்ல தான் போகும். ஸோ இந்த 9,000 அந்த 30,000 இருந்து இந்த 9,000 இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து டோட்டலா உங்களால பாத்தீங்கன்னா வந்து அந்த லைஃபை வந்து ஈஸியா ரன் பண்ணிக்க முடியும் அந்த மந்த்ல. அதுக்கப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா ஸோ அங்கதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த 30,000 இருந்து மிச்சம் இருக்க அந்த 20% லைக் எவ்வளவுனா அந்த 6,000 வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ 6,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணாம நான் இதுலயே வந்து செலவு பண்ணிடுவேன், லைக் எப்படின்னா வாண்ட்டுக்கு யூஸ் பண்ணிடுவேன், இல்லாட்டா நீடுக்கு வந்து யூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா அங்கதான் நீங்க வந்து பெரிய மிஸ்டேக்கை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ டெஃபினட்டா நான் சொல்றேன், அதுக்கு வந்து இந்த 6,000 யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அந்த 6,000 கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் ரொம்ப உங்களால வந்து ஒரு லைஃப் வந்து செக்யூர் பண்ண முடியும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒரு இதுலலாம் போய் போடாம ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா வந்து பில்ட் பண்ண ஆரம்பிங்க. லைக் நீங்க வந்து சேமிக்கிற எல்லா ஃபண்டும் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் நடக்குது லைஃப்ல எமர்ஜென்சி அப்படின்னா ஸோ இந்த அமௌண்ட் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால எமர்ஜென்சி ஃபண்டை வந்து பில்ட் பண்ணுங்க. அதோட சேர்த்து எஸ்ஐபி உங்களால பண்ண முடியும். ஸோ அந்த மணில இருந்து எஸ்ஐபி வந்து எவரி மந்த் போட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ அது லாங் டேர்ம்ல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்கமா ஒரு வெல்த் வந்து பில்ட் பண்ணிடும். அதோட சேர்த்து இல்லைன்னா வேற விஷயம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஸோ எஃப்டி போடுங்க, இல்ல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் இருக்கு. ஸோ நம்ம சேனல்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோலாம் போடுவேன். அதெல்லாம் பார்த்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலமா ஸோ உங்களோட லைஃபை வந்து நீங்க செக்யூரும் பண்ண முடியும், அதே சமயம் வெல்த் பில்டும் பண்ண முடியும். ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணும்போது தான் ஸோ இந்த ரூலை உங்களால பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இல்ல நான் வந்து இதை கேட்டு விட்டேன் அப்படின்னா ஸோ நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ற பர்சனா இருந்தாலும் சரி ஸோ டோட்டலா அது வேஸ்ட் தான். அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இவ்வளவு விஷயம் நீங்க சொல்றீங்க 50-30-20 ரூல் மூலமா. ஸோ இருந்தாலும் என்னால சேவ் பண்ண முடியல ப்ரோ, நான் எப்படிதான் என் லைஃப்ல அப்ளை பண்றதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் என்னென்ன விஷயங்களோ பண்ணி பார்க்கறேன் ஆனா என்னால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அங்கதான் நீங்க வந்து மிஸ்டேக் பண்றீங்க. ஸோ நான் சொல்ல போற விஷயத்தெல்லாம் நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்றது மூலமா ஸோ நீங்க யாரா இருந்தாலும் சரி டெஃபினட்டா இதை அப்ளை பண்ண முடியும் உங்களோட ரியல் லைஃப்ல. ஸோ நீங்க ரியல் லைஃப்ல அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா மாறிடும். ஸோ நான் சொல்றதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ல என்ன பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்களோட நீட் லைக் அந்த 50% வந்து போட ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு சேலரி வந்தவொடனே நீங்க பிரிச்சு போட்டுருவீங்க. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட நீடுக்குரிய அமௌண்ட் எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சிருவீங்க. அக்கௌண்ட் நம்பர் 2ல உங்களோட வாண்ட்டுக்கு தேவையான அமௌண்ட் நீங்க போட போறீங்க. ஸோ நீங்க வந்து எங்கெல்லாம் செலவு பண்ண போறீங்க, ஸோ எந்தெந்த இடத்துக்குலாம் ஹாப்பினஸா படத்துக்குலாம் போக போறீங்களோ அந்த அமௌண்ட் போய் இன்னொரு அக்கௌண்ட்ல போட போறீங்க. அதுக்கப்புறம் 3வது ஒரு அக்கௌண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த அக்கௌண்ட்ல போயிட்டு ஸோ உங்களோட சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய அமௌண்ட்டை நீங்க போட போறீங்க. ஸோ ஈஸியா இந்த 3 அக்கௌண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணி ஸோ இதுல அமௌண்ட்டை வந்து நீங்க உங்களோட சேலரியை ஸ்பிளிட் பண்ணி போடும்போது ஈஸியா உங்களால இந்த ரூலை ஃபாலோ பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஈஸியா உங்களால சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை நீங்க மாத்தி மாத்தி யூஸ் பண்றதுனால உங்களுக்கு கரெக்டா இந்த தேவைக்கு இந்த அக்கௌண்ட்ல இருந்து மணியை சென்ட் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் இந்த இதுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ல இருந்து சென்ட் பண்ணிடுவீங்க, இன்னொன்னுக்கு இந்த அக்கௌண்ட்ல இருந்து. அப்ப 3 அக்கௌண்ட்டுமே செப்பரேட்டா ஒவ்வொரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறீங்க. அதனால உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்மே இருக்காது. ஸோ ஈஸியா உங்களால டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். பட் நீங்க ஒரே அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறது மூலமா வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ மணியை சென்ட் பண்ண டோட்டலா அது பாத்தீங்கன்னா வேனிஷ் ஆயிடும். அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதனாலதான் 3 அக்கௌண்ட் நான் சொல்றேன். இந்த வந்து ஈஸியா நீங்க வந்து ஃபாலோ பண்றது மூலமா உங்களால இந்த ரூலை வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க இதுலயே வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க தெரியுமா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஏதோ ஒரு எஸ்ஐபில நீங்க போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ அதில் மேனுவல் பேமெண்ட் வைக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. சில மந்த் நீங்க வந்து மிஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து நீங்க வந்து ஆட்டோ பேமெண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சேவிங் அக்கௌண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த சேவிங் அக்கௌண்ட் நீங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்கும் போது அங்க இருந்து மணி ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோ டெபிட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து எஸ்ஐபி ரெகுலரா பண்ண முடியும். அதனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டாப் ஆகாது. ஸோ உங்களால பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு வெல்த்தையும் உங்களால பில்ட் பண்ண முடியும் அண்ட் உங்களுக்கு ரிட்டர்னும் நல்லா கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஸோ உங்களோட எக்ஸ்பென்ஸ்
வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிங்க. ஸோ லைக் எப்படி சொல்லணும் அப்படின்னா, நிறைய பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ மொபைல்லே இருக்கு. அந்த ஆப்ஸ்லாம் நீங்க வந்து ஏற்றி நான் எவ்வளவு செலவு பண்றேன், இந்த விஷயத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ண ஆரம்பிங்க. லைக் வந்து குரோ இருக்கு, ஜூபிட்டர் இருக்கு. இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணி, ஸோ எவ்வளவு வந்து நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். அதையும் நல்லா மைண்ட்ல வச்சு இதையும் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஈஸியா இருக்கும். சரி ப்ரோ, இந்த ரூலை நான் அப்படியே தான் ஃபாலோ பண்ணுமா, எனக்கு வந்து சேலரி கம்மியா இருக்கு, இல்ல என்னோட சேலரி ரொம்ப ஹையா இருக்கு, எனக்கு வந்து வேற ரூல்லாம் இல்லை அப்படின்னா ஸோ இதை வந்து நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ரூலை தான் நீங்க வந்து அப்படியே ஃபாலோ பண்ணலாம் கிடையாது. ஸோ இந்த ரூல் பிடிக்கல அப்படின்னா ஸோ ஒரு சில ரூல்லாம் இருக்கு. எப்படின்னா, உங்களோட சேலரி கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த சேலரி கம்மியா இருக்க பட்சத்தில் உங்களோட நீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியமா இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பில்லு இருக்கும், கடன் அப்படி இப்படிலாம் இருக்கும். அதனால நீடு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால லைக் எப்படின்னா, ஒரு 60, ஒரு 25, ஒரு 15 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நீடுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட வாண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா ஒரு மீடியமா வச்சுக்கலாம். அதுவே இன்வெஸ்ட்மெண்ட்டுங்களை பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மீடியமா அதையும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்க யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க சேலரி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல என்னோட சேலரி வந்து ரொம்ப ஹையா இருக்கு ப்ரோ அப்படின்னா ஸோ நீங்க வந்து ஒரு லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இருக்கு, அதை வந்து ஒரு 40, 30, 30 பிரிச்சுக்கோங்க. எப்படின்னா ஒரு 40 வந்து உங்களோட நீடுக்கு வச்சுக்கோங்க, ஒரு 30 பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட வாண்ட்டுக்கு வச்சுக்கோங்க, இன்னொரு 30% பாத்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்க. லைக் நீங்க வந்து அதிகமா ஏர்ன் பண்ணும்போது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வெல்த்தும் பில்ட் ஆயிரும். ஸோ உங்களோட லைஃபையும் வந்து செக்யூர் பண்ணிட முடியும். ஸோ இந்த கான்செப்ட்லாம் நீங்க வச்சு ஸோ சேலரி கம்மியா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ரூலை செட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த 3 தான் நீங்க வச்சு ரூலை வந்து பிரிச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க பண்ண போறது நீடு, வாண்ட் அண்ட் சேவிங்க்கு நீங்க எப்படிலாம் ரூலை வந்து செட் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கங்க. இதை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றது மூலமாவே நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து இவ்வளவு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் நான் கரெக்டா ஃபாலோ பண்றது மூலமா என்னால லாங் டேர்ம்ல ஒரு வெல்த்தை கண்டிப்பா பில்ட் பண்ண முடியுமா, ஏதாவது ஒரு இம்பாக்ட் என் லைஃப்ல நடக்குமா அப்படின்னா ஸோ டெஃபினட்டா நடக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. இமேஜின் பண்ணுங்க, நீங்க வந்து சேவிங்க்கு ஒரு 20% ஒதுக்குனீங்க பாத்தீங்களா, ஸோ அந்த 20% சேவிங்க்கு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் 10 இயர்ஸ் நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு அதை நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 12% ரிட்டர்ன்ல உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வருது, அந்த 6000 ரூபாய் அமௌண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட 14 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் 10 வருஷத்துக்கு அப்புறம். இமேஜின் பண்ணுங்க, நீங்க எதுவுமே பண்ண கிடையாது, உங்களோட தேவையும் போது, நீங்க அதே சமயம் ஹாப்பியாவும் இருக்கீங்க, படத்துக்கும் போறீங்க, எல்லாமே பண்றீங்க. அதே சமயம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல பண்றீங்க. இது மூலமா உங்களுக்கு கிரியேட் ஆன அமௌண்ட் 14 லட்சம் ரூபாய் 10 வருஷத்துல. எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க வந்து கேட்கும்போது ரொம்ப சிம்பிள், பட் ஆனா இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா எல்லாத்தையும் பில்ட் பண்ண முடியும். இதை கேட்கும்போது பாத்தீங்கன்னா வந்து சிம்பிளாவும் இருக்கும், சில நேரம் பாத்தீங்கன்னா கஷ்டமாவும் தோணும். பட் ஆனா நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப யூஸா இருக்கும். எவ்வளவு விஷயம் வாழ்க்கையில கத்துக்கிறோம். ஸோ நம்மளோட பினான்சியல் நாலேஜையும் வளர்த்துக்க கண்டிப்பா இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டே தீரணும். அண்ட் ஃபைனலா, இதுக்கு முன்னாடி நான் இதை கேள்வியே பட்டதில்லை ப்ரோ, இல்லை நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல பார்த்திருக்கேன் ப்ரோ அப்படின்லாம் சொல்றீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ இந்த வீடியோ மூலமா நீங்க நிறைய விஷயம் கத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இதெல்லாம் வச்சு நீங்க வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க. இல்லை நீங்க ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, எந்த வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சேர்த்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி கமெண்ட்ல அதையும் சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு அண்ட் மோர் தென் 2 ஃபினான்ஷியல் வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கரெக்டாக பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சிருங்க. அப்பதான் நான் போற நிறைய ஃபினான்ஷியல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். டாடா பை.